ஸ்டார்ட் பண்ணு. இந்த இதெல்லாம் லாஸ்ட்டாக பார்த்தது ஸ்பீட் அண்ட் டிலே வரைக்கும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம். ஆரிஜின் டெஸ்டினேஷன் ஸ்டடிலாம் எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன மெத்தடு, ஸ்பீடு டிலே ஸ்டடிலாம் எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ரோடு ஆக்சிடெண்ட் வந்து நம்ம டிராஃபிக் ப்ராப்பராக வந்து நம்ம டிராஃபிக் இன்ஜினியரிங் வந்து ஸ்டடி பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணோம்னா ஆக்சிடெண்ட்டை கம்மி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் இருக்கு இதுக்கு பேர்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துருப்போம். இப்போ வந்து டிராஃபிக் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா எந்தெந்த டைப்லலாம் எந்த சைட்லாம் வளையலாம், எந்த பக்கம்லாம் போகலாம் அப்படின்ற நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. அது எல்லாத்துக்கும் வந்து பேர் வச்சுருக்காங்க, ஒரு ஒரு பேர். ஒரு கிராசிங் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ரெண்டு ஆப்போசிட்டில் வரக்கூடிய இது ரோடு பார்த்து வந்து அப்படியே மீட் ஆகும். இது ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கோம். அதாவது நம்ம நார்மலாக அந்த ஃபோர் வேஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த ஃபோர் வேஸ் எல்லாமே கிராசிங் தான். இந்த சைடு ஒரு ஆள் போயிட்டுருப்பாங்க, இந்த சைடு ஒரு ரோடு போயிட்டுருக்கோம். அப்போ இதுவும் கிராஸ் ஆகிற இடம் தான் கிராசிங். அப்படியே இங்கிட்டு நேராக போனால் இங்கிட்டு ஒருத்தங்க மீட் ஆவாங்க, இங்கிட்டு நேராக போனால் இந்த சைடு மீட் ஆவாங்க. நார்மல் ஃபோர் வேஸ்லேயே இதே மாதிரி தான் இருக்கும். அதுதான் வந்து கிராசிங். வீவிங்னா என்னென்னா ஏதாவது ஒரு சைடு உள்ளே புகுந்து கட் அடித்து போகிறது. அது லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட் எதாவது வேணாலும் இருக்கலாம். உள்ளே அந்த ரோடு வந்து உள்ளே போய் கட் ஆகி இன்னொரு சைடு டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி விட்டுச்சுன்னா அது பேர் வீவிங். இது நமக்கு தெரியும். நம்ம இது அது என்னது கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட்னு நம்ம படித்து வச்சுருப்போம். அதே மாதிரி மெர்ஜுன்னா என்ன, சேர்ந்தா மெர்ஜு, பிரிஞ்சா டைவர்ஜு. ஒரு வேறு இடத்துலேருந்து ஒரே இடத்துல சேர்ந்தா மெர்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு பிரிஞ்சு போகுதுன்னா டைவர்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ வந்து டயக்ராம் கொடுத்துட்டு இதுக்கு பேர் என்னன்னு கேட்கலாம், இல்லை பேரை கொடுத்துட்டு இந்த இதுக்கான டயக்ராம் என்னென்னு டைவர்ஜுன்னு கொடுத்துட்டு இது ரெண்டு ஆப்ஷனாக வைக்கலாம். இதை சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். மெர்ஜிங்னா சேர்றது, டைவர்ஜிங்னா பிரிகிறது. அவ்வளோதான். இது வந்து நான் டயக்ராம் வரையில, ஆனால் அந்த இதுதான் வேல்யூ தான் நமக்கு முக்கியம். எப்படின்னா போத் த ரோட்ஸ் டூ வே, அதாவது நம்பர் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட் ஆன் டூ லேன் ரோடு. ரெண்டு லேன் இருக்கு. நம்ம இது டயக்ராம் பார்த்துருவோம். டயக்ராம் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து டூ லேனு ஒன் வே டிராஃபிக்கு. ஓகே, டூ லேன் பார்க்குறது வந்து டூ லேன் டூ வே தானே.
போத் த ரோட்ஸ் டூ வே, ரெண்டுமே டூ வே இருந்துச்சுன்னா மொத்தம் எத்தனை பாயிண்ட் தான் இருக்குது? ம் இப்போ இந்த ரெண்டு ரோடுமே டூ வே, இந்த சைடு போகிற ரோடுமே டூ வே தான், போகவும் செய்யலாம் வரவும் செய்யலாம். இந்த சைடு போகிற ரோடுமே டூ வே தான், இந்த சைடு போகவும் செய்வாங்க, இந்த சைடு வரவும் செய்வாங்க. அப்போ ரெண்டு பக்கெட்டுமே போயிட்டு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா கான்ஃப்ளிக் பாயிண்ட்டு இருக்கிறதுலே இங்கே தான் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கான்ஃப்ளிக் பாயிண்ட் என்ன, மோதக்கூடிய பாசிபிலிட்டி இருக்க பாயிண்ட் தான் கான்ஃப்ளிக் பாயிண்ட்டு. இப்போ எப்படின்னா, இப்போ இங்கேருந்து ஒருத்தன் ட்ராவல் பண்ணுறேன், இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறவன் எப்படிலாம் போக வாய்ப்பு இருக்குது? ஒன்று ஸ்ட்ரைட்டாக போகலாம், இல்லாட்டினா லெஃப்ட்டில் வளையலாம். இந்த ரோட்டுக்கு போகிறதுக்கு லெஃப்ட்டில் வளையலாம், இல்லைன்னா ரைட்டில் வளையலாம். இப்போ இவன் லெஃப்ட்டில் போனேன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வருது. மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 20 21 22 23 24. ஓகே, வருது. அப்போ ஏதோ சவுண்ட் இருக்குது, சொல்கிறா ஏதோ ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீடா, அப்படியே ஆடியோ போட்டு சொல்ல வேண்டியதானே? என்ன இப்போ இங்கே போகிறேன் வந்து இந்த சைடு போய் நேராக இந்த ரோட்டில் வர்றவன் மேலே மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆகலாம். அதே மாதிரி இங்கிட்டிருந்து வர்றவன் மேலே இந்த சைடு ஒருத்தன் வருவானா, இந்த சைட்லேருந்து லெஃப்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ இவனும் இந்த இடத்துல மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது ஒரு பாசிபிலிட்டி, இது ரெண்டாவது பாசிபிலிட்டி. அதே மாதிரி இப்படி சரி இவன் ஸ்ட்ரைட்டாகவே போகணும்னு நினைக்கிறான் இங்கே இருக்கவன் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே இப்படியே போனேன்னா இந்த சைடில் இந்த டூ வே டிராஃபிக்கில் இந்த சைட்லேருந்து வர்றேன் ஒருத்தன் இந்த இடத்துல மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி இதையும் தாண்டி இங்கே போயிட்டேன்னா இவனோட இங்கே கொலிஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் இதையும் தாண்டி போயிட்டேன்னா இந்த ரோட்ல இருந்து வளைய நினைக்கிறான்னா அவனோட மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டி போயிட்டேன்னா இங்கேருந்து வரவனோட நேரம் இந்த இடத்துல மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அவன் மோதுறதுக்கான வாய்ப்பு எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 24 பாயிண்ட். இந்த இடத்துல வந்து 1 2 3 4 4 6 வண்டி போயிட்டுருக்கு அப்படின்னா அது மோதுறதுக்கான வாய்ப்பு என்ன, 24 பாயிண்ட் இருக்குது. அத்தனை பாயிண்டில் வந்து மோதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இடத்துல ரவுண்ட் ஆனாக கொடுத்து விட்ருவாங்க. இப்படி நடுவில் இப்படி ரவுண்ட் ஆனாக கொடுத்துட்டோம்னா இந்த கான்ஃப்ளிக் பாயிண்ட் நடுவில் இருக்க எல்லாமே கட் ஆயிரும். இப்படியே இவனை இங்கிட்டு சுற்றி விட்டுடலாம், இவனை இந்த பக்கம் இந்த அப்படியே சுற்றி விட்டுடலாம். அதனால இந்த நடுவில் கான்ஃப்ளிக் பாயிண்ட் எல்லாமே கட் ஆகி போயிருதா. அப்போ நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணுறக்காண்டி தான் நடுவில் இருக்க அந்த ரவுண்ட் ஆனாக கொடுக்குறோம். டூ லேன் டூ வேனால இவ்வளோ கான்ஃப்ளிக் பாயிண்ட் வருது. இதே இது வந்து ஒன் வே ஆக்கணும்னா 24 பாயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான், இதில் கொஞ்சம் தான் வரும். இப்போ ஒன் வே ஆக்கியாச்சுன்னா பாதி கான்ஃப்ளிக் பாயிண்ட் கட் ஆயிடும், 11 தான் இருக்கும். ரெண்டு ரோடுமே ஒன் வே வந்துச்சுன்னா வெறும் 6 தான், ஏன்னா 6 வண்டி தானே மொத்தமே வர முடியும். அப்போ எல்லாத்தையுமே ஒன் வே ஆக்கியாச்சுன்னா இந்த ரோட்டில் போக மட்டும்தான் முடியும். அதாவது ஒன் டைரக்ஷன்லாம் போக முடியும், ஆப்போசிட்லேயும் ஒன் டைரக்ஷன்ல தான் வர முடியும். அப்போ மொத்தமே கான்ஃப்ளிக் பாயிண்ட் எத்தனை இருக்கும்? 6 தான் இருக்கும். இப்போ இருக்கிறதுலே எதில் அதிகமான கான்ஃப்ளிக் பாயிண்ட் இருக்குன்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சரு. 24 கான்ஃப்ளிக் பாயிண்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா ரெண்டு ரோடு டூ வேவாக இருந்துச்சுன்னா என்னன்னு கேட்பாங்க. ஒரே ஒரு ரோடு ஒன் வேவாக இருந்துச்சு, அந்த ரெண்டு ரோட்டில் ஏதாவது ஒன் வேவாக இருந்துச்சுனாலும் கான்ஃப்ளிக் பாயிண்ட் பாதியாக குறையுது, பாதிக்கும் கொஞ்சம் ஒன்றும் கம்மியாக தான் குறையுது. அதுக்கப்புறம் ரெண்டுமே ஒன் வேவாக இருந்துச்சுன்னா இருக்கிறதுலே மினிமம் தான் 6 பாயிண்ட் தான். அப்போ வந்து அவன் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான பாயிண்ட் எத்தனை அப்படின்றது கண்டுபிடிக்கிறது தான் கொலிஷன் ஆகிறதுக்கான பாயிண்ட்டு, அதான் கான்ஃப்ளிக் பாயிண்ட்டு. இந்த இப்போ டூ லேன் ஒன் வே ஆக்கியாச்சு, இதுவும் ஒன் வே இதுவும் ஒன் வே. அப்போ மொத்தமே எத்தனை வருது? 1 2 3 4. இவன் எங்கிட்டு வளையலாம், இவன் எங்கிட்டு வளையலாம்,
ஏன்னா இது இது ஒன்வே இந்த சைடு இவனால் வளைய முடியாது, இந்த சைடு வர்றேன். அப்போ இவன் நேராக போய் இங்கே தான் கொலைட் ஆவேன், அதே மாதிரி இவன் நேராக போய் இங்கே தான் கொலைட் ஆவேன். அப்போ மொத்தமே பாசிபிலிட்டி பாயிண்ட் எத்தனை இருக்குது? 2 லேன் ஒன்வே டிராஃபிக்கு 6 பாசிபிலிட்டி தான் இருக்குது. இதே இது ரெண்டில் ஏதாவது ஒரே ஒரு ரோடை மட்டும் ஒன்வே ஆக்கிட்டோம் அப்படின்னா அது அதுக்கு டயக்ராம் கொடுக்கலையோ. 2 லேன் 2 வே தான் இருக்குது. ஓகே, அதுக்கு டயக்ராம் அவன் ஏதாவது ஒரு ரோடை ஒன்வே மாற்றி அவன் ஒரு டயக்ராம் வரையில போ. சரி, ஓகே. ஒருத்தன் கையை தூக்குனேன், அதோட ஆளை காணாமே. சொல்கிறா, என்னமோ கேட்க வந்தியடா. என்ன கேக்குதா? கேக்குது. ம். ம். அப்போ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி உருவாக்குனது தான் டிராஃபிக் ஐலாண்டுலாம். நடுவில் வந்து இந்த சென்டர் போர்ஷனில் ஒரு ரவுண்டானா இல்லை ஏதாவது ஒரு நடுவில் சிலையை ஏதாவது ஒன்று கட்டி வச்சுருவாங்க ரவுண்டாக வச்சு. அதெல்லாம் வந்து ஐலாண்டு, நடுவில் இருக்கக்கூடிய டிராஃபிக் ஐலாண்டு, டிராஃபிக்கை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஐலாண்டு. தே ஆர் ரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வித்தின் த ரோடுவே டு ஃபார்ம் சேனல்ஸ் த்ரூ விச் வெஹிகுலர் டிராஃபிக் மே பி கைடட். இந்த வெஹிகுலர் டிராஃபிக்கை வந்து கைடு பண்ணுறக்காண்டி நடுவில் ஒரு ரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன். அது வெறும் ரவுண்டானாவும் இருக்கலாம், மேலே ஏதாவது லைட்டு போட்டிருப்பாங்க சில இடத்துல வந்து யாராவது சிலைகளை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். அதுக்கு பேர்லாம் இருக்குது: டிவிஷனல் ஐலாண்டு, சேனலைசிங் ஐலாண்டு, பெடஸ்ட்ரியன் லோடிங் ஐலாண்டு, ரோட்ரி ஐலாண்டு. டிசைன் ஸ்பீட் அட்டு ரோட்ரி. ஆமாம், கேட்க போகிறாங்க. ரூரலில் 40 km/h வந்து டிசைன் ஸ்பீடாக, அர்பனில் 30 km/h வந்து டிசைன் ஸ்பீடாக. இதெல்லாம் டைப் ஆஃப் ஐலாண்டு. நடுவில் இருக்க நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஐலாண்ட் இருக்குல்ல, அதோட வேரியஸ் டைப்ஸு. இதில் எது வேணாலும் ப்ரொவைட் பண்ணலாம். அடுத்து ரோடு ஜங்ஷன் ஆர் இன்டர்செக்ஷன். A junction is where 2 or more road meet. ரெண்டோ இல்லை அதுக்கு மேற்பட்ட ரோடுகள் வந்து ஒரே இடத்துல மீட் ஆச்சுன்னா அதான் ஜங்ஷனு. The traffic has merging, crossing, diverging movements. அந்த டிராஃபிக் என்னவா இருக்கலாம்? மெர்ஜும் ஆகலாம், டைவர்ஜும் ஆகலாம், கிராஸும் ஆகலாம். இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த மூணுமே இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஜங்ஷனில் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ இட் அஃபெக்ட்ஸ் த சேஃப்டி, ஸ்பீட், எஃபிஷியன்சி அண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் ரோட் சிஸ்டம். அப்போ இந்த ரோட் சிஸ்டத்தோட இது எஃபிஷியன்சி இது எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுறது இந்த ஜங்ஷன்ன்ற இடத்துல, இன்டர்செக்ஷன் இடத்துல கண்டிப்பாக இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அவன் என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. அவன் நேரே போவானா, இல்லை எங்கிட்டு வளைவானா, இல்லை இந்த சைடு வளைவானா, அதுவும் ஒரு ஜங்ஷனில். அந்த ஜங்ஷன் பாயிண்டில் எவன் எங்கிட்டு வளைவானே தெரியாது. அப்போ எல்லாமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ரோட்டில். ஸ்பீடு, எஃபிஷியன்சி, சேஃப்டி. இப்போ அதை இன்ஷூர் பண்ணுறக்காண்டி தான் நம்ம டிராஃபிக் இன்ஜினியரிங்கே பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அட் ரோடு ஜங்ஷன் இல்லைன்னா இன்டர்செக்ஷன். அங்கே அட் கிரேட் இன்டர்செக்ஷன். ஆஹா, இதெல்லாம் டயக்ராமே வரையாம விட்ருக்கேன். யாராவது டயக்ராம் வரைஞ்சிருக்கீங்களா அதுக்கெலாம்? பிரியான், நீ வரைஞ்சிருக்கேடா? இல்லடா. அட் கிரேட் இன்டர்செக்ஷன். கிரேட் செப்பரேட்டர்னா இன்டர்சேஞ்ச்.
The grade intersection. Road that crosses each other at the same elevation called grade intersection. ஓகே. அதாவது ஒரு ரோடு, அந்த ரோட்லேருந்து இன்னொரு ரோடு கிராஸ் பண்ண போகிறோம். இதோட எலிவேஷனும் இந்த ரோட்டோட எலிவேஷனு புது ரோடு இப்போ நம்ம கிராஸ் பண்ணி மாறப்போகிற ரோடோட எலிவேஷன், இந்த ரெண்டோட எலிவேஷன் சேமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் கிரேட் இன்டர்செக்ஷனா. அதான் இங்கே சொல்கிறாங்க. அப்படி நம்ம கிராஸ் பண்ணுற கிரேடு வந்து சேனலைஸ்டாகவும் இருக்கலாம், அன்சேனலைஸ்டாகவும் இருக்கலாம். சேனலைஸ்டாக இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னா, ஒரு பகுதியை நம்மளே உருவாக்கி வச்சுருக்கலாம். டிராஃபிக் ஐலேண்டை வந்து நம்மளே உருவாக்கி வச்சுருக்கலாம். அதான் சேனலைஸ்டு. இப்போ ரவுண்டானா நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். இதுதான் ரோடு. இந்த ரோட்லேருந்து நான் நேராக போகவே முடியாது. ரவுண்டானா போட்டு நான் இந்த இடத்துல அதை கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், வாண்டடாக வந்து இதுக்கு பேர் தான் சேனலைஸ்டு. வாண்டடாக நான் நேராக போகிற ஆளை என்ன பண்ணுறேன், இப்படி சுற்றி இப்படியே நீ இப்படி போ அப்படின்னு நான் வந்து மாற்றி விட்றேன். அதான் சேனலைஸ்டு. அதே மாதிரி இந்த சைடு இருந்து வர்றவனே இப்படி சுற்றி இப்படியே நீ வந்துக்க, அப்போ இந்த மாதிரி செஞ்சு விட்றேன்ல, அதுதான் சேனலைஸ்டு. இப்போ அன்சேனலைஸ்ட்னா இப்போ நடுவில் எதுவுமே இல்லாமல் வச்சுருந்தோம்னா அன்சேனலைஸ்டு. அது பிளெயினாகவும் இருக்கலாம், ஃப்ளார்டுன்னு என்ன தெரியலையே, அது வந்து எதுவுமே இல்லாமல் எம்டியாகவும் இருக்கலாம் பிளெயினு. இப்போ ஃப்ளார்டுனா ஃப்ளார்டு லைட்டு அது மாதிரி எதுவும் போடுறதா எனக்கு தெரியல. கிரேடு செப்பரேட்டா ஆமாம் ஆமாம், கிரேடு செப்பரேட்டர்னு இதான் போல். இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கிராஸ் ஆகி போகும்போது சேம் கிரேடில் இருந்துச்சுன்னா அது என்ன பார்த்தோம், அட்டு கிரேட் இன்டர்செக்ஷன் பார்த்து சேனலைஸ்டுன்னு பார்த்தோம். இப்போ கிரேட் செப்பரேட்டர் என்னென்னா பிரிக்குது. இப்போ இந்த நடுவில் சென்டர் போர்ஷனில் இருக்க ரோடோட கிரேடும் அதாவது எலிவேஷனும் இந்த மேலே இருக்கவங்களோட எலிவேஷனும் சேமாக இருக்காது. இந்த ரோடோட எலிவேஷன் இதோட இன்னும் இது கூட இருக்கும். இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இந்த ரேம்பை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா இல்லை ப்ரொவைட் பண்ணலையா அப்படின்றத பொறுத்து பிரிக்கிறாங்க. ஆனால் ரேம்ப் ப்ரொவைட் பண்ணாமல் எப்படி இந்த ரோடு மேலே ஏறுவாங்கன்றது தெரில. ஒருவேளை இந்த பாலத்தை சொல்கிறாங்களா இல்லை என்ன கணக்கு தெரில. ஆனால் இதுதான் இப்போ வந்து கிரேடு செப்பரேட்டர் என்னன்னு கேட்டாங்கன்னா, இப்போ ஒரே ரோடு தான், ஆனால் அந்த ஒரே ரோட்டில் 3 டிஃப்ரெண்ட் எலிவேஷன் இருக்குது. இங்கே ஒரு எலிவேஷன் இருக்குது, இங்கே 2 வேறு எலிவேஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த பாலத்துக்கு போனால் அது ஒரு எலிவேஷன் இருக்குது, இந்த ஸ்ட்ரைட் ரோடுக்கு போனால் அது ஒரு எலிவேஷன் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் தான் கிரேடு செப்பரேட்டரு. ஏன்னா இப்போ ஒரே எலிவேஷனில் எல்லோரும் ட்ராவல் பண்ணோம்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படின்னா இந்த மாதிரி கிரேடை மாற்றி மாற்றி பிரித்து விட்டோம்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி, டிராஃபிக் ஃப்ளோவும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால கொடுத்துருக்காங்க. அதான் வந்து கிரேடு செப்பரேட்டர். அது வந்து வித்தவுட் ரேம்ப்பு லைன் கொடுக்கலாம், வித் ரேம்ப்பு. அந்த ரேம்ப் வந்து எப்படி இருக்கலாம்னா டைமண்ட் ஷேப்லையும் இருக்கலாம், இல்லை கிளவர் லீவ் ஷேப்லையும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. சென்னையிலாம் இருக்குதுல்ல அது மாதிரி இருக்கலாம் அப்படின்றாங்க. கத்திப்பாராவா? ஓகே, இது என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து நோட் பாயிண்ட், மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 adjacent intersections should be about 400 மீட்டர். மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 adjacent intersections and ensure ST adjacent intersection. ஓகே, இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துலேருந்து பக்கத்து ரோடில் மாறுறதுக்கான பாசிபிலிட்டி இந்த இடத்துல நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் தூரத்துலேயே மறுபடியும் இங்கே இந்த சைடு வளையிற மாதிரி நம்ம வைக்காமல் இன்னும் ஒரு 400 மீட்டர் தள்ளி தான் வந்து அடுத்த வளைவு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாக தான் இருக்கும்.
ஏன்னா கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட்டு இங்கே அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உடனே கொடுத்தோம்னா அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி நம்ம இந்த இதில் என்விரான்மெண்ட்டில் மேன் ஹோலுக்கு வந்து பார்த்துருப்போம். அட் ஜங்ஷன் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் மினிமம் இவ்வளோவாச்சும் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் தான் அடுத்த மேன் ஹோல் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கண்டிஷன் நிறைய பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இதுவும் கண்டிஷன். இப்போ ஒரு இடத்துல வந்து இன்டர்செக்ஷன் கொடுத்துட்டோம்னா இதுக்கு அடுத்த இன்டர்செக்ஷன் எப்போ கொடுக்கணும்னா ஒரு 400 மீட்டருக்கு அப்புறம் தான் மினிமம் 400க்கு அப்புறம் தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்படி கொடுக்கும்போது சைட் டிஸ்டன்ஸு இது என்னது ஜிடியா ஜாமெட்ரிக் டிசைனா ஓகே டிசைன் ஸ்பீடு என்னென்ன சைன் யூஸ் பண்ணணும் கார்ட் ரெயிலு இந்த சைடில் இருக்குமே அது கைடட் ரெயிலில் கார்ட் ரெயில்னா என்னன்னு தெரில. அதான் நமக்கு இந்த ரோடுக்கு தேவையான எல்லா டிசைனையும் ப்ராப்பராக வந்து என்ஷூர் பண்ணி தான் நம்ம இன்டர்செக்ஷன் ப்ரொவைட் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. அன்சேனலைஸ்டு இன்டர்செக்ஷன்னா ஐலாண்டே இருக்காது. இப்படி இருந்து வர்றவன் இப்படியே இருக்கும். நடுவில் எந்த ஐலாண்ட் இருக்காது. யார் வேணாலும் எங்கிட்ட வேணாலும் போகலாம். இந்த கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட் 24 சொன்னமே அது வந்து இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த அன்சேனலைஸ்டு இன்டர்செக்ஷன். தீஸ் ஆர் சிம்பிள் இன் டிசைன் பட் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் இன் டிராஃபிக் ஆப்ரேஷன் அண்ட் டேஞ்சரஸ் டூ. இதுதான் இருக்கிறதுலே ஈஸியான டிசைனு. எந்த இதுவுமே கிடையாது. 4 சைடு ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டு விட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் இருக்கிறதுலே இதுதான் டேஞ்சரஸ். எதுவுமே நடுவில் நம்ம கைடு பண்ணாமல் விட்றதுனால. பிளெயின் இன்டர்செக்ஷன் do not have any additional width of pavement. தான் எதுவுமே இந்த அன்சேனலைஸ்டும் பிளெயினும் கிட்டத்தட்ட ஒன்று தான். எந்த வித் ஆஃப் பேமெண்ட்டு வந்து அடிஷ்னலாக எதுவும் ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. ஃப்ளாட் என்னன்னு பார்ப்போம். எக்ஸ்ட்ரா வித் ஆன் எதர் சைட் ஆஃப் ரோடு. ஓகே ஓகே. இப்போ இந்த வரைஞ்சிருக்கேன் பார்த்தா தெரியும். இப்படியே வந்துக்கிட்டு இருக்க ரோடு இதுதான் ஆக்சுவல் சைஸு. எல்லா சைடுமே ஆக்சுவலாக வரக்கூடிய சைஸே இவ்வளோ தான். ஆனால் இந்த இடத்துல இந்த ஜங்ஷன் பாயிண்ட் மீட் ஆகுதா, ஆப்போசிட்டில் வரக்கூடிய இடம் மீட் ஆகுதா, அந்த மீட் ஆகிற இடத்துல மட்டும் வித்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. இந்த மீட் ஆகிற இடத்துல மட்டும் இப்படி வித்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா நம்ம வந்து கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட்டை குறைக்கலாம். இவன் வந்து போய் நேரம் இந்த சைடில் நின்றுக்கலாம். இல்லை இவனுக்கு ஏதாவது வந்து இந்த இடத்துல போக தேவையில்ல, கொஞ்சம் நேரம் நான் நின்றுட்டு போகிறேன்னா கூட நின்றுக்கலாம் ஓரத்தில். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிலாம் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த சைடு இருக்க வர்ற பஸ்ஸோ காரோ எது வேணாலும் வரலாம். அதுவும் இதுவும் இப்படி நேராக போய் ஆக்சிடெண்ட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் வித்தை அதிகப்படுத்தியிருக்காங்க. அப்போ ஜங்ஷன் பாயிண்டில் வித்தை அதிகப்படுத்துறதுக்கு பேர் தான் ஃப்ளார்டு. அப்படி ஜங்ஷன் பாயிண்டில் வித்தை அதிகப்படுத்தாமல் அப்படியே எம்டியாக கொடுத்துட்டாங்கன்னா அதான் பிளெயின். இப்போ பிளெயினுக்கும் ஃப்ளாருக்கும் அதான் வித்தியாசம். எதுவுமே இல்லாமல் டம்மியாக இருந்துச்சுன்னா அன்சேனலைஸ்டு. இதுவும் பிளெயின்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த இடத்துல மீட் ஆகிற இடத்துல வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டோம்னா அதுக்கு பேர் ஃப்ளார்டு. ஃப்ளார்டு நான் எதுக்காண்டி ப்ரொவைட் பண்ணுறோம், கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட்டை வந்து இது மினிமைஸ் பண்ணுறதுக்காண்டி போடுறோம். அதுக்கான சான்சஸ் கம்மியாகிறதுக்காண்டி போடுறோம், அவ்வளோதான். அடுத்து சேனலைஸ்டு இன்டர்செக்ஷன் என்ன? தீஸ் இன்டர்செக்ஷன் ஆர் ஆஃப் செவரல் கைண்ட்ஸ் லைக் சர்க்குலர், டேன்ஜென்ட், டர்பைன், எலிப்டிக்கலா. அந்த சேனலைஸ்டாக நம்ம நடுவில் போடக்கூடிய ரவுண்டானதான் சொல்கிறேன். நடுவில் கட்டக்கூடிய ஐலாண்டு அது வந்து சர்க்குலராகவும் இருக்கலாம், டேன்ஜென்சியலாக இருக்கலாம். டர்பைனா எப்படி இருக்க முடியும்? டர்பைனா என்னன்னு தெரியல. எலிப்டிக்கலாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கான். எலிப்ஸ் மாதிரி இப்படியா கொடுப்பாங்க? இருக்கும் போல் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். டர்பைனா என்னன்னு தெரியல. ஓகே. இப்போ நடுவில் போடக்கூடிய அந்த ஐலாண்டு அந்த ரவுண்டானா அதுக்கூட பர்பஸ் என்ன? செப்பரேட் 2 ஆர் மோர் டிராஃபிக் லேன்ஸ் ஆஃப் ஃப்ளோ. 2 ஒன்று இந்த 2க்கு ரவுண்டானா கொடுக்கலாம், இல்லை இதற்கு மேற்பட்ட ரோடுகளுக்கு ரவுண்டானா கொடுக்கலாம். 2 ஆர் மோர் தென் 2 அதோட டிராஃபிக் லேனை செப்பரேட் பண்ணுறக்கூடிய யூசேஜ் ஃபஸ்ட்டு யூசேஜ் தான். ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் பாசிபிள் கான்ஃப்ளிக்ட். நம்ம என்ன பார்த்தோம், இது எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா, நடுவில் ரவுண்டானாவே இல்லாமல் இருந்துச்சுன்னா 24 கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட் பார்த்தோம். இது போட்டோம்னா கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட் வந்து குறைஞ்சிரும். எவ்வளோ குறையும் தெரில. ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி கொடுத்து அதே ஸ்பீடில் மெயின்டைன் ஆகாமல் இப்படி வளையணும்னா கண்டிப்பாக நம்ம ஸ்லோ பண்ணி தான் ஆகணும்.
ஸ்லோ பண்ணாமல் வளைய மாட்டோம் கண்டிப்பாக. அதனால ஸ்பீடை வந்து குறைக்கிறோம். ரெகுலேட் த டிராஃபிக் ஃப்ளோ. நம்ம தேவையான இடத்துல மட்டும் கரெக்டாக ஆளை அலோவ் பண்ணுறோம். டிராஃபிக் ஃப்ளோ வந்து இந்த இடத்துல நீ கரெக்டாக போனேன்னா ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கும், ப்ராப்பராக போய்க்கலாம் அப்படின்னு நம்மளே வந்து சேனலைஸ் பண்ணி அனுப்பி விட்றோம். டைரக்ட் த டிராஃபிக் இன்டு டெஃபினைட் ட்ராவல் பாத் அட் இன்டர்செக்ஷன். ரோட்டில் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்து போகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல போர்டு போட்டிருக்கோம். யாருமே ஃபாலோ பண்ண மாட்டோம் அதை. ஆனால் இப்போ நடுவில் வந்து ஐலாண்டு போட்டுட்டு நீ சுற்றி தான் போகணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எவனும் இது மேலே ஏறி போக முடியாது. சுற்றி தான் நீ போய் ஆகணும். அதனால டேரக்ட் நம்மளே வந்து டெஃபினைட் ட்ராவல் பார்த்து நம்மளே வந்து பாதையை உருவாக்கி கொடுக்குறோம். நீ வந்து நடுவில் ரோடு இருக்குன்றதுக்காண்டியில் இதில் ஏறிலாம் போக முடியாது, சுற்றி தான் போக முடியும். அதான் வந்து ட்ராவல் பார்த்து நம்மளே சூஸ் பண்ணி இதுக்குள்ளே போடா அப்படின்னு சொல்கிறது தான். அதுவும் ஒரு பர்பஸ் தான். ஏன்னா போர்டு வச்சா யார் மதிப்போம், யார் மதிக்க மாட்டோம். அதெல்லாம் அப்படி வைக்கிறாங்க. நம்ம வந்து இந்த இதெல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு இது ரோடு ஓரத்தில் ஒரு கட் அவுட் வச்சு, தம்பி நான் நடுவில் எந்த சேனலைஸும் பண்ணலை, அதனால 24 கான்ஃப்ளிக் பாயிண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால நீ என்ன பண்ணுற, இந்த இடத்துல வந்து ஸ்லோவாக்கி அதுக்கப்புறம் இங்கே இந்த சைடு ஆள் வரானா எல்லா பக்கமும் பார்த்துட்டு கான்ஃப்ளிக் பாயிண்ட்டே உனக்கு நீயே குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நீ போ அப்படின்னு நம்ம எழுதி ஒரு கட் அவுட் வச்சோம்னா யாராவது படிப்பாங்களா? எவனும் படிக்க மாட்டேன். அதனால தான் ஒரு ரவுண்டான ப்ரொவைட் பண்ணி நீ போனால் இங்கிட்டு போ, இல்லைன்னா போகாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோ. Grade separator intersection. Road crosses each other at different elevation are called grade separator. It may be an over or under passing. இப்போ நம்ம பார்த்து தான் இப்போ டயக்ராம் காமிச்சேனே, சென்டரில் இருக்கிறது ஒரு எலிவேஷனில் இருக்கலாம், இந்த சைடு ஒரு ரேம்ப் ப்ரொவைட் பண்ணி எலிவேஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சைடு ஒரு ரேம்ப் ப்ரொவைட் பண்ணி எலிவேஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம். அது வந்து மேலே இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை கீழே அண்டர் கிரவுண்டாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சப்வேலாம் போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து அதுவும் கிரேட் செப்பரேட்டர் தான். இப்போ மேலே ஒரு பாலம் கட்டி வச்சுருப்பாங்க, இந்த சைடு ரோடு போயிட்டுருக்கோம், இந்த சைடு ரோடு போயிட்டுருக்கோம். சப்போஸ் நடுவில் ரோடு இருந்தால் ஓகே, அப்படி இல்லாட்டினா கீழே வந்து சப்வே மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கு உள்ளே வந்து நம்ம பூந்து அந்த சைடு பாலத்தை அந்த சைடு போய்க்கலாம் கீழே. அப்போ இது ரெண்டும் ஒரு எலிவேஷனில் இருக்கும், பாலம் இன்னொரு எலிவேஷனில் இருக்கும், இந்த சப்வே இதை விட கம்மியான எலிவேஷனில் அண்டர் கிரவுண்டில் இருக்கும். அப்போ வேறு வேறு எலிவேஷனில் இருக்கிறதுக்கு பேர் தான் கிரேட் செப்பரேட்டர். அது வந்து ஓவராகவும் இருக்கலாம், அண்டராகவும் இருக்கலாம், மேலேயோ கீழேயோ. அடுத்து இன்டர்சேஞ்ச் வித் ரேம்ப். டைமண்ட் இன்டர்சேஞ்ச் மோஸ்ட்லி யூஸ்ட் இன் பில்டிங் ஏரியா, ஸ்பீட் இஸ் லோ, ஃப்ளவர் லீஃப். இந்த டயக்ராம் பார்த்தாங்க. இதான் டைமண்ட் இன்டர்சேஞ்ச் வைக்கலாம். பில்டப் ஏரியாலலாம் மோஸ்ட்லி இந்த டைமண்ட் இன்டர்சேஞ்ச் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். சைடில் வந்து பில்டப் ஏரியாவாக இருந்துச்சுன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற இன்டர்சேஞ்ச் எதுன்னு கேட்டாங்கன்னா டைமண்ட். இதுதான் டைமண்ட். நடுவில் மட்டும் இந்த வந்துருச்சா, நடுவில் மட்டும் ஓவல் ஷேப் மாதிரி எலிப்டிக்கல் மாதிரி வந்துருச்சா, இதை தான் அப்போ சொன்னாங்க. இந்த நடுவில் மட்டும் எலிப்டிக்கல் ப்ரொவைட் பண்ணியாச்சு. இதுவும் எலிப்டிக்கல் தான். இப்போ நம்ம பார்த்தோமே சர்க்குலராகவும் இருக்கலாம், டேஞ்சென்சியலாக இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம். அப்படின்னு பார்த்தோமே அது வந்து இதுதான் இந்த மேட். ஸ்பீட் இஸ் லோ. இது வந்து கண்டிப்பாக இதுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணி வர்ற மாதிரி இருந்தால் ஸ்லோவாக தான் வந்தாகணும். ஏன்னா இந்த ரோடு பார்த்தாலே தெரியுது, நம்ம வந்து இந்த லைசன்ஸ் போடுறதுக்கு 8 போட்டு காமிப்போமே அதே மாதிரி இருக்கா. அங்கே போயிட்டு நம்ம என்ன ஸ்பீடாக போவோம், ஸ்லோவாக தானே போவோம். அதே மாதிரி தான் இதுவும் அப்படியே 8 மாதிரி போட்டு இப்படியே போக வேண்டியதான் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா. அதனால் கண்டிப்பாக ஸ்லோவாக ஆக்கிடுவாங்க. அதனால தான் ஸ்பீட் இஸ் லோ. எங்கே யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி பில்டப் ஏரியாவில் இதான் யூஸ் பண்ணுவாங்க. கிளவர் லீஃப் இன்டர்சேஞ்ச்னா நீடு மோர் ஸ்பேஸ் ஓப்பன் கண்ட்ரி. அதான் அதிகமான ஸ்பேஸ் இருக்க இடத்துல மட்டும்தான் அந்த கிளவர் லீஃபை ப்ரொவைட் பண்ண முடியும். இன்டர்சேஞ்ச் வந்து லோவாக இருக்காது, இங்கே வந்து ஹை ஸ்பீடாக இருக்கும். அப்போ வந்து அதோட டயக்ராம் பார்த்தா புரியும்.
இந்த இடத்துல இது வந்து எல்லாமே வேற வேற எலிவேஷன்ல இருக்கா, அதனால வந்துட்டு ஹை ஸ்பீடா போலாம். இவன் இந்த சைடு வளைஞ்சிட்டான்னா கான்ஃப்ளிக்ட் பாயிண்டே இருக்காது. நேரா இவன் பாட்டுல கீழ வந்துரலாம். அதே மாரி எல்லாம் வேற வேற கிரேட்ல இருக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஹை ஸ்பீட்ல நம்ம பாட்டுல மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே போலாம். இதான் நான் சொன்னது. இந்த சென்னையில இருக்கிறத சொல்றேன். இந்த இது, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்தது. 2ல எது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துக்கணும். பில்டப் ஏரியாவா இருந்துச்சுன்னா டைமண்ட். அதிக ஸ்பேஸ் இருக்கு, நல்ல ஓப்பன் ஓப்பன் ஸ்பேஸா இருக்கு அப்படின்னா கிளவர் லீஃப். இது ஸ்பீடை குறைக்கும். இது ஸ்பீடை வந்து சேம் ஸ்பீட்ல ஹை ஸ்பீட்லேயே போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இப்போ ரேம்போட இன்டர்சேஞ்ச் வந்து அதை இதை பொறுத்து எப்படி மாறுது, டைப்பை பொறுத்து எப்படி அதோட ப்ராப்பர்ட்டி மாறுது அப்படின்றத பார்த்தாச்சு. அடுத்து ரோட்டரி டிசைன். இந்த டயக்ராம் எதுலையாவது சும்மா சொல்கிறேன், அது எதுலையாவது பார்த்துக்குங்க. இப்போ ஒரு நடுவில் ஒரு ரவுண்டானா கொடுத்துட்டு ஒரு 4 வே இருக்குன்னா ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும். அப்போ அதுக்கு பேர் என்ன? ரேடியஸ் ஆஃப் சென்ட்ரல் ஐலாண்டு. இந்த சர்க்கிளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லையும் நம்மளோட ரோடோட எண்டிங் பாயிண்ட்டுக்கும் ஒரு வித் இருக்குமா, அகலம் இருக்கும். அந்த அகலம் வந்து அதுக்கு பேர் என்ன? வீவிங் வித். அந்த அகலத்துக்கு பேர். அந்த சர்க்கிளுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரோடு, அது இதாக இருக்கலாம், இல்லை இதுவாக இருக்கலாம், இல்லை இதுவாக இருக்கலாம். இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமா, இந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் சர்க்குலேஷன் வித்து. சர்க்குலேஷன் வித்துனா என்ன? இதுக்குள்ளே தான் வந்து சர்க்குலேட் பண்ண முடியும். பைக்கோ காரோ எது வேணாலும் இதுக்குள்ளே தான் என்னால் சர்க்குலேட் பண்ணி ஓட்ட முடியும். அப்போ அதுக்கு பேர் தான் சர்க்குலேஷன் வித்து. வீவிங் வித்துனா என்னன்னா, கரெக்டாக நான் உள்ளே ட்ராவல் பண்ணி வர்ற இடம். சர்க்குலேஷன் வித்துனா இந்த இடத்துல நான் வந்து திரும்ப போகிறேன், அதான் வந்து சர்க்குலேஷன் வித்து. கிவ் வே லைன், இது என்ன லைனுன்னு தெரில. நம்ம கைட் பண்ண ஐலாண்டோட, குட்டி ஐலாண்டோட வித்து போல் இருக்கு, அதான் கிவ் வே லைனு. வழியை விட்றா அப்படின்னு சொல்கிற லைனா. இது என்ட்ரி வித்து, உள்ளே வர்றதுக்கான என்ட்ரி. இதுக்குள்ளே தானே என்ட்ரி ஆகிறோம், அப்போ இதுதான் என்ட்ரி வித்து. இந்த கேர்வுக்கு ஒரு ரேடியஸ் இருக்குமா, இந்த வளையிற கேர்வுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும். அப்போ அந்த ரேடியஸ் என்ன? என்ட்ரி ரேடியஸ். இது இந்த கேர்வில் தான் நம்ம என்ட்ரி ஆகிறோம், அப்போ இதோட இந்த ரேடியஸ் தான் என்ட்ரி ரேடியஸு. அதே மாதிரி வெளியில் போகும்போது இதே ரேடியஸ் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. இது வேறு சர்க்கிளோட ரேடியஸை எடுத்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்கலாம். அதனால் எக்ஸிட் ரேடியஸ், இதுக்கு பேர் எக்ஸிட் ரேடியஸு. சேமாக இருந்துச்சுன்னா சேம் வேல்யூ வரப்போகுது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் டிஃப்ரெண்ட்டாக வந்துடும், அவ்வளோதான். இதில் இருக்கிறது பேர் ஸ்பிளிட்டர் ஐலாண்டு. நடுவில் இருக்கிறதுக்கு பேர் இப்போ மெயின் ஐலாண்டு இல்லாட்டினா சர்க்குலர் ஐலாண்டு அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து ஸ்பிளிட்டர் ஐலாண்டு. இது வந்து பெருசாக இருக்காது. இந்த இடத்துல நீ வந்து மீட் ஆகாமல் இந்த சைடு போய்க்க அப்படின்னு நம்ம நடுவில் ஒரு பேரிகேடு போடுற மாதிரி. ஒரு நடுவில் பேரிகேட் போட்டால் எப்படி பிரித்து போவோம், இந்த பக்கம் போயிடுவான் இல்லை, அது மாதிரி வந்து ஸ்பிளிட்டர் ஐலாண்டு இதுக்கு பேர். வேற என்ன இருக்குது இதில் பேர்? அப்ரோச் வித்து எல்லாமே பார்த்தாச்சா? இது வீவிங் லென்த்தா? ஓகே. அதாவது ஒரு ஸ்பிளிட்டர் ஐலாண்டுக்கும் இன்னொரு ஸ்பிளிட்டர் ஐலாண்டுக்கும் இருக்கக்கூடிய தூரம் தான் வீவிங் லென்த்து. இதை வந்து கேட்பாங்களான்னு தெரில, ஆனால் பார்த்து வச்சுக்கிறது நல்லா. மேபி அப்படியே ஏதாவது வச்சு மென்ஷன் பண்ணி கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. எல்லாமே யோசிச்சாலே நம்ம போட்டுடலாம். வேறு இந்த 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 மாதிரி வித்தியாசமாக இருக்கதான் நமக்கு தெரியாது. கிவ் வே லைன்னா என்னன்னு தெரியாது, வீவிங் வித்னா என்னன்னு தெரியாது, வீவிங் லென்த்னால என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டா கூட போதும். அடுத்து அவ்வளோதான். இதுக்கு அடுத்து சும்மா டம்மி தான் எல்லாமே. இப்போ டிராஃபிக் சைன்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நேம் போர்டு, சைன் போர்டு அது எல்லாமே வச்சுருப்போமா, அதோட ரூல்ஸு. அது யார் கொடுத்தானா, ஐஆர்சியில் இந்தியன் மோட்டார் வெஹிக்கிள் திருத்தச் சட்டம் அப்படின்லாம் இதில் வந்துக்கிட்டு இருக்கோம் நியூஸில். 1939 அதில் வந்து போட்ட ரூல்ஸு. சைனை எப்படிலாம் பிரிச்சிருக்காங்கன்னா, ரோடு ஓரத்தில் ஒரு இது இருந்துச்சுன்னா, அது என்ன சொல்லுவாங்க, ஒரு சைன் போர்டு இருந்துச்சுன்னா அந்த சைன் போர்டு இந்த 3 கீழே தான் வரும் கண்டிப்பாக. ஒன்று ரெகுலேட்டரியாக இருக்கும், இல்லை வார்னிங்காக இருக்கும், இல்லை இன்ஃபர்மேட்ரியாக இருக்கும். இப்போ இந்த இன்ஃபர்மேட்ரி சைன்னா என்னென்னா, இன்ஃபர்மேட்ரி சைன்னா வந்து வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கும். பெட்ரோல் பங்க்கு 1 கிலோமீட்டரில் இருக்குது, ஹாஸ்பிட்டலு இது பக்கத்தில் இருக்குது,
இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு இருக்கு அப்படின்ற மாரி ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் பாஸ் பண்ணும். இதனால வேற நமக்கு இந்த ரோடுலேருந்து இது ஆக்சிடென்ட்ட ப்ரிவென்ட் பண்ணுமா? அந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா, அதெல்லாம் பண்ணாது. வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் ஒரு கூகுள் மேப் மாரி செயல்படும் அவ்வளோதான். அதுதான் இன்ஃபர்மேட்டரி சைன். இப்ப ரெகுலேட்டரி சைன் என்னன்னா, டு இன்ஃபார்ம் த ரோட் யூசர் ஆஃப் சர்டைன் லா, ரெகுலேஷன் அண்ட் ப்ரோஹிபிஷன். அதான் ரெகுலேட் பண்றது. நீ வந்து இதுதான் செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு நம்ம அது என்னமோ சொல்லுவோமே, இந்த செர்சியோரரி அப்படின்னு படிச்சிருப்போம். அதே மாரி ப்ராஹிபிஷன் ஒண்ணு படிச்சிருப்போம். தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு ரெட்ல பார்த்துருப்போம். அதே மாரி என்னன்னா ப்ரோஹிபிட் பண்றோம். நம்ம நம்ம இருக்கக்கூடிய லாவ வந்து நீ பின்பற்றுறதுக்காண்டி அவன வந்து தடுத்து நிறுத்துறோம். உன் இஷ்டத்துக்கு போகாம நான் சொல்ற மாரி போ அப்படின்னு ஒரு ஓட்டுறவன வண்டிய ஓட்டுறவன ரெகுலேட் பண்றது தான் ரெகுலேட்டரி சைன். என்ன பண்ணும்? ஸ்டாப் அண்ட் கிவ் வே சைன். சிவப்பு கலர் சிம்பிள் போட்டு ஸ்டாப் அப்படின்னு எழுதியிருக்கும். அதுவும் ஒரு ரெகுலேட்டரி சைன் தான். நிப்பாட்ட சொல்லுது இந்த இடத்துல அப்படின்ட்டு. ப்ரோஹிபிட்டரி சைன்ஸ். அதாவது ப்ரோஹிபிட்டரினா எப்படி சொல்றது? ஒன் வே அப்படின்னு போட்டு இது இப்படி போட்டிருப்பாங்க. இதுக்கு நேரா வந்து போகக்கூடாது. ஒன் வே அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா தடையுறுத்து. நீ வந்து இந்த சைடு போ வேணாம் அப்படின்றத வந்து நமக்கு ரெகுலேட் பண்ணுது. நோ பார்க்கிங், நோ ஸ்டாப்பிங். வண்டியை நிப்பாட்டாத இந்த இடத்துல. ஸ்பீட் லிமிட்டை ரீச் இதை தாண்டி போகாத. ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் சைன்ஸ். அதான் நீ வந்து இது செய்யக்கூடாதுன்னு கட்டளையா சொன்னோம்னா இது சிம்பிளா அது முடிச்சிடலாம். நீ கண்டிப்பா பண்ணியே தீரணும் அப்படின்னு ரெகுலேட் பண்ணி உனக்கு வந்து கட்டளையா சொல்றாங்கன்னா அது ரெகுலேட்டரி சைனு. கட்டளையா சொல்லாம இது நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி நான் உனக்கு பாஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா வார்னிங். வார்னிங் கீழே என்ன வரும்னா ஒரு 50 மீட்டர்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தா மெனி ரோட் சைன்ஸ் வாண்ட்ஸ் யூ டு ஸ்லோ டவுன். இப்போ வந்து ஸ்பீட் பிரேக்கர் வரப்போது அதனால ஸ்லோ பண்ணிக்க. சில இடத்துல என்ன போட்டிருப்பாங்க, இது வந்து ஆக்சிடென்ட் பகுதி, அதனால வந்து நீ ஸ்லோவாக போ. இந்த இடத்துல இந்த வளைவு வந்து அடிக்கடி ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஒரு போர்டை வச்சுருவாங்க. ஆக்சிடென்ட் ஜோன், பி அவேர்ன்ற மாதிரி வச்சுருவாங்க. அப்போ அதெல்லாம் வார்னிங். நீ வந்து பி அவேர்னு போட்டதுனால நம்ம வந்து ரெகுலேட்டரி சைன் சொல்லக்கூடாது. ஏன்னா அது எதுவும் நம்ம ரெகுலேட் பண்ணல. இன்ஃபர்மேஷன் மாதிரி நம்மளை வந்து சொல்லுது, பார்த்து போடா அப்படின்னு சொல்லுது. சம் காமன் வார்னிங் சைன்ஸ் ஆர் ஷோன் ஆன் தி நெக்ஸ்ட் ஸ்லைடா. இதெல்லாமாடா பார்த்து எழுதி வச்சிருக்கேன். கண்டிப்பாக தூக்கத்தில் தான் எழுதியிருக்கேன். ம் ஷேப்பு. அப்போ இந்த போர்டோட ஷேப்பு எப்படிலாம் இருக்கலாம்? ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிளாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டினா சர்க்குலராக இருக்கலாம். இப்போ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வார்னிங் தான். வார்னிங் சைன் வந்து கண்டிப்பாக ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குமா. ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் வித் இட்ஸ் அப்பெக்ஸ் பாயிண்டிங் அப்வர்ட்ஸ். இந்த அப்பெக்ஸ் வந்து மேலே மேலே தான் பார்த்த மாதிரி இருக்கும். இது வார்னிங் சைனு. கலர் வந்து ஒயிட் பேக்ரவுண்டு, ரெட் பார்டர் அண்டு பிளாக் சிம்பிள். இது வந்து இந்த சிம்பிள்லாம் எடுத்து நம்ம பார்த்தோம்னா அந்த கலரை ஐடென்டிஃபை பண்ணிடலாம் நம்மளே. டு பி லொக்கேட்டட் அட் சஃபிஷியன்ட் டிஸ்டன்ஸ் இன் அட்வான்ஸ் ஆஃப் த ஹசார்டு வார்ன் அகேன்ஸ்ட் தீஸ் டிஸ்டன்ஸ். ஓகே, ஹசார்டு ஒன்று வருது அப்படின்னா, ஸ்பீட் பிரேக்கர் ஒன்று வருது, இல்லை ஒரு லெஃப்ட் டேர்ன் வருது, இல்லை ஒரு ரைட் டேர்ன் வருது அப்படின்னா முன்னாடியே நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணணும் ரோட்டில். எவ்வளோ முன்னாடினா இந்த மீட்டருக்கு முன்னாடியே கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லணும். ரெஸ்பெக்டிவ்லி 120ல் 90ல் 60ல் 40ல். இதை நம்ம இது பார்த்துருக்கோம். ட்ரெயின் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வரிசையாக வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்லேருந்தே வந்து அந்த சிக்னல் ஆரம்பிச்சிடும். அந்த கரெக்டாக கிலோமீட்டர் ஞாபகம் சொல்கிறேன், ஒரு 1.5 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். அதுலேருந்தே அந்த சிக்னல் வந்து ஆரம்பிச்சிடும். ஓகே இதுக்குள்ளே வர்றோம், இவன் வந்து க்ரீன் சிக்னல் வச்சுருக்கானா ரெட் சிக்னல் வச்சுருக்கானா அதெல்லாம் பார்த்து பார்த்து தான் உள்ளே வருவோம். அப்போ அந்த 1.5 கிலோமீட்டர்ன்றது ட்ரெயினுக்கு வந்து 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னால் தான் கரெக்டாக அந்த இடத்துல வந்து நிற்க முடியும். அதனால் என்ன பண்ணுவோம்னா அங்கேயே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடுவோம். சிக்னலை போட்டிருப்போம். இந்த இடத்துல நம்ம ரெட் சிக்னல் போட்டோம்னா ட்ரெயின் வந்து நம்ம ஸ்டேஷன்லேருந்து 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நின்றோம். அதுக்கப்புறம் இங்கே பச்சை கலர் நம்ம எப்போ கொடுக்குறோமோ அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் வந்து நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், வார்னிங் சைனை வந்துட்டு ஸ்பீட் பிரேக்கர் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல
இந்த இடத்துல போர்டு வச்சா என்ன புண்ணியம், ஸ்பீட் பிரேக்கர் இங்கே இருக்குது அப்படின்ட்டு நேராக வந்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் திரும்பி பார்ப்பேன். அதனால என்ன பண்ணுறோம்னா ஒரு 120 மீட்ரு 90 60 40 இந்த மாதிரி இன்டர்வலில் கொடுத்தோம்னா பார்த்துக்கிட்டே வருவேன். அப்படியும் ஸ்லோ பண்ண மாட்டேன், இருந்தாலும் வந்து பார்த்துட்டு போய் பண்ணேன்னா உண்டு. அர்பன் ரோட்டில் வந்து 50 மீட்டருக்கு ஒன்று கொடுத்தா போதும். அப்படி சொல்கிறாங்க, ஒருவேளை அர்பன் ரோட்னா ரொம்ப ஸ்பீடாக போக மாட்டாங்க, டிராஃபிக் அதிகமாக இருக்கும், ஸ்பீடாக போக மாட்டாங்க, 50 மீட்டராக போனாலே பார்த்துருவாங்களா? இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பார்த்து வச்சுங்க. இப்படி தான் இருக்கும். வார்னிங் சைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இன்ஃபர்மேட்டரி சைன் இதான் நான் சொன்னேன். டைரக்ஷனு அருள்மிகு தண்டு மாரியம்மன் கோயில் செல்லும் வழி அப்படின்னு போட்டிருப்பேன், அதான் டைரக்ஷன். டெஸ்டினேஷன் அப்படின்னா இது மெயின் ரோட்லேயே நடுவுலேயே போட்டிருப்பாங்க. இப்படியே திருச்சி 168 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போ, மதுரை 170 கிலோமீட்டர் லெஃப்டில் போ, சிவகங்கை இங்கிட்டு போகவே முடியாது வேறு பக்கம் போ, அப்படி அந்த மாதிரி டெஸ்டினேஷன் கொடுத்துருப்பேன். அதோட டிஸ்டன்ஸ் தூரம் எத்தனை கிலோமீட்டர்னு கொடுத்துருப்பேன். அது வந்து டிரைவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் பாஸ் பண்ணுது, வேறு எதுவுமே நம்மளை கைடு பண்ணல, ஒரு வார்னிங் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஹெல்ப்ஸ் ஃபார் டைம் சேவிங் அண்ட் ரீச் டெஸ்டினேஷன் ஈஸிலி. அதை பார்த்து நம்ம ஈஸியாக போய்க்கலாம் அப்படின்னு. இன்ஃபர்மேட்டரி சயின்ஸ் ஆர் நார்மலி ப்ளூ இன் கலர். ப்ளூ கலர் தான் இருக்கும். இந்த டோல்கேட்டெல்லாம் பார்த்தோம்னா கீழே இருக்க எல்லாமே ப்ளூ கலரில் தான் இருக்கும். இந்த சைடு போங்க அந்த சைடு போங்கலாம் நிறைய சிம்பிள் போட்டிருப்பாங்க, அது எல்லாமே ப்ளூ கலரில் தான் இருக்கும். டோல்கேட்டில் பார்த்தா தெரியும். த இன்ஸ்கிரிப்ஷன் சுட் பி இங்கிலீஷ் அண்ட் அதர் லாங்குவேஜ் நெசசரி. அவனுக்கு தேவையான லாங்குவேஜில் போட்டுக்கணும், கண்டிப்பாக இங்கிலீஷ்லேயும் போட்டுறணும். இந்த டிராஃபிக் ஸ்ட்ரீம் மாடல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா. இது வந்து எனக்கு என்ன தெரியும்னா இதை மட்டும் பார்த்துங்க. க்ரீன் சீல்டு மேக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரீம் மாடலாக இருந்துச்சுன்னா லீனியரு, கிரீன்பெர்க் லாகரிதமிக்னா லாகுனா லாகு, இது அண்டர் வுட்னா எக்ஸ்பொனன்ஷியல். இது 3 மட்டும் தான் எனக்கு தெரியும். மொத்த இந்த டிராஃபிக் ஸ்ட்ரீம் மாடல்லே இந்த 3 மட்டும் தான் எனக்கு தெரியும். மற்ற எதுவுமே எனக்கு அவ்வளோவா பெருசாக புரியலை. ஆனால் கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடந்து போயிடுவோம் அப்படி. இது வரைக்கும் வந்து டிராஃபிக் ஸ்ட்ரீம் மாடல் தான். டிராஃபிக் சிக்னல்ஸ் ஆர் ப்ரொவைடட் டு கண்ட்ரோல் வான் அண்ட் கைட் த டிராஃபிக். இது தெரிஞ்ச விஷயம். டு அச்சீவ் சேஃப் ஃப்ரீ ரேபிட் ஜென்ரல் த டிராஃபிக் சிக்னல் கம்போஸ் ஆஃப் ரெட் கலரு, எல்லோ கலரு, ஆம்பரோ இல்லை க்ரீனோ அதுக்கு பேர். அது 3 சேர்ந்தது தான் ஒரு சிக்னலாக நமக்கு வந்து இருக்க போகுது. இது கேட்கலாம். ஷேப் சர்க்குலர் ஹேவிங் 200 mm டயா வந்து இருக்குமா. அந்த சிக்னலோட சர்க்கிள் வந்து எத்தனை டயாவில் இருக்குன்னா 200 mm டயா, அதாவது 20 சென்டிமீட்டரா, 20 சென்டிமீட்டர் டயாவில் அந்த சர்க்கிள் இருக்குமா. அடுத்து ஹைட் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் வேரிஸ் ஃப்ரம். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சிக்னல் வந்து எவ்வளோ ஹைட்டில் வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம ஒரு ஃப்ளோர் ஹைட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஒரு ஃப்ளோர் ஹைட்டுக்கு இருக்கும், ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வந்து இதில் என்ன முக்கியம்னா இந்த 200 mm முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோர் ஹைட்டுக்கு அந்த உயரம் வந்து அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கும். 2.4 மீட்டர்லேருந்து 3 மீட்டர் வரைக்கும் இருக்கும். அடுத்து சிக்னல் டிசைன். டைப்ஸ் ஆஃப் டிராஃபிக் கண்ட்ரோல் சிக்னல் மேனுவலி ஆப்ரேட்டட். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா டிராஃபிக் தகுந்த மாதிரி அதுவே இந்த செகண்ட்ஸ்லாம் ஓடும். 120 செகண்டு 60 செகண்டு அப்படின்லாம் அதுவாக ஆட்டோமேட்டிக்காகவே ரன் ஆகிட்டு இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கு. ஃபிக்ஸ்டு டைம் சொல்கிறேன், இது ஃபிக்ஸ்டு டைம். இந்த டயத்துக்குள்ளே நீ வந்துக்க போய்க்க அப்படின்னு சொல்கிறது தான் ஃபிக்ஸ்டு. ஆட்டோமேட்டிக் டிராஃபிக் சிக்னல்னால் டிராஃபிக் ஏற்ற மாதிரி அதுவாகவே சிக்னல் மாறிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மேனுவலி ஆப்ரேட்டர்னால் ஒரு ஆள் உட்காந்துருப்பாப்புல, டிராஃபிக் போலீஸ் உட்காந்து அந்த சிக்னலை வந்து மாற்றி மாற்றி கலர் மாற்றிக்கிட்டே இருப்பார், அவ்வளோதான். தேவையில்ல டேரெக்டாக இங்கே வந்து IRC guidelines. The pedestrian green time is based on walking speed of. green time எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றது மட்டும் தெரிஞ்சா
அதாவது கிரீன் டைமுக்கு ஒரு ஃபார்முலா நான் முன்னாடியே எழுதி வச்சுருக்கேன். y1/y இன்ட்டு L0 மைனஸ் எல். ஆனால் அந்த கிரீன் டைமை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. அந்த வாக்கிங் ஸ்பீடு தான் சொல்கிறாங்க. பெடஸ்ட்ரியன் கிரீன் டைம் இஸ் பேஸ்ட் ஆன் வாக்கிங் ஸ்பீடு. நடந்து போகிறவங்களோட பாதசாரிகளோட கிரீன் டைம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அவங்களோட வாக்கிங் ஸ்பீடை பேஸ் பண்ணியிருக்கு. அது எவ்வளோ இருக்கும்னா 1.2 மீட்டர் பெர் செகண்ட். ஆனால் கிரீன் டைம்னா என்னன்னு தெரியல. நார்மலி சைக்கிள் டைம் இஸ் கால்குலேட்டட் ஆஃப்டர் அலோவிங் ஏ ஆம்பர் டைம் ஆஃப் 2 செகண்ட்ஸ். மினிமம் கிரீன் டைம் வந்து 16 செகண்ட்ஸ். ஆப்டிமம் சைக்கிள் டைம்னா திரும்ப திரும்ப எப்போ ரிப்பீட் ஆகுறாங்களோ அதை வந்து சொல்கிறக்கூடிய டைம் தான். இதை மட்டும் பார்த்துக்குங்க, செகண்ட்ஸை மட்டும் பார்த்துக்குங்க. கிரீன் டைம் வந்து மினிமம் இதை மட்டும் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும். மினிமம் கிரீன் டைம் எவ்வளோ இருக்குன்னா 16 செகண்ட்ஸ் இருக்கு. கிரீன் டைம்னா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் பெடஸ்ட்ரியன்ஸோட ஸ்பீடு என்னவாக இருக்கும்? 1.2 மீட்டர் பெர் செகண்டு. இதுக்கு முன்னாடி 2 டேட்டா பார்த்தோம். 200 mm சர்க்கிளோட டயா, ஃப்ளோர் ஹைட்டு 2.4 to 3 மீட்டர் சிக்னலோட உயரம் வந்து இருக்கணும். அப்போ தான் தெரியும் நமக்கு. இருந்து காருக்குள்ளேருந்து பைக்லேருந்து பார்க்கும்போது கரெக்டாக தெரியும். இது ஏர்போர்ட்டில் பார்த்த மாதிரி தான். பார்க்கிங் வந்து எப்படிலாம் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம்? பேரலாக ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே நிப்பாட்டி வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டே கிடையாது. ஆங்கிள்னா 45 டிகிரி இந்த மாதிரி நம்ம நிப்பாட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிப்பாட்டி வச்சுக்கலாம். அதான் வந்து ஆன் ஸ்ட்ரீட் பார்க்கிங் அல்லது கேர்ப். ஆன் ஸ்ட்ரீட்டில் வந்து இப்போ இந்த இதெல்லாம் இருக்கும், அது பேர் என்ன, பஜார்லலாம் வந்து அதிகமாக கடை இருக்க ஏரியாலாம் இந்த மாதிரி நிப்பாட்டலாம். ஆஃப் ஸ்ட்ரீட்னா என்னென்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்து நிறைய போக்குவரத்து இங்கே இருக்காது ஆஃப் ஸ்ட்ரீட்டில். அதனால் கிரவுண்டு மேலே நம்ம வாட்டில் எந்த இடத்துல வேணாலும் நிப்பாட்டிக்கலாம். எலிவேட்டட் ஆல் மல்டி லெவல். இப்போலாம் அப்படி தானே கட்டுறாங்க இந்த இதிலலாம். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கட்டி விட்றாங்கல்ல மேலே, சுற்றி அப்படியே மேலே போய் நம்ம நிப்பாட்டிக்கலாம்ல. அதான் மல்டி லெவலு. ஆனால் எலிவேட்டடு. எலிவேட்டட் வந்து நம்ம இங்கே பார்த்துருப்போம். தஞ்சாவூர் போனப்போ பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆனால் யாருமே நிப்பாட்டலை, ஆனால் கட்டி மட்டும் வச்சுருந்தாங்க. உயரமாக வந்து மேலே அப்படியே கட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் எவனுமே அதில் நிப்பாட்டலை. பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்கும் அது 2. ஓகே, ஆன் ஸ்ட்ரீட் பார்க்கிங். இது இங்கே ரோடு போயிட்டுருக்கு. இந்த ரோடு ஓரத்தில் நம்ம நிப்பாட்டுறோம். வண்டி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் வந்து அதோட நீளம் வந்து 5 மீட்டர் இருக்கலாம். அதை விட கொஞ்சம் 0.9 மீட்டர் வந்து கேப் விடணும். வெஹிக்கிள் கேப் எவ்வளோ விடணும்னு கேட்டாங்கன்னா ஒரு 0.9 மீட்டராச்சும் விடணும். இப்போ 5 மீட்டர் இருக்குது அது அந்த வெஹிக்கிள்னால் 0.9 மீட்ரு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு அதுக்கு அடுத்து தான் அடுத்த வண்டியை நிப்பாட்டணும். கையில் வந்து எல்லோரும் டேப் போட போகணும் இப்போ எல்லா இடத்துக்குமே. பேரலாக இருந்துச்சுன்னா ஃபார்முலா இது நம்ம ஜிடியில் வந்து பார்ப்போம். அது பிரச்சனை ஜிடியில் பார்க்குறது தான். L/5.9 ஒரு டிகிரிக்கும் வந்து வேல்யூ மாறுது. இதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. 90 டிகிரி மட்டும் பார்த்தா போதும். 90 ஆங்கிளில் 90 மட்டும் பார்த்துக்கலாம். பேரலில் நார்மல் வேல்யூ என் வேல்யூ மட்டும் பார்த்துக்கலாம். ஆனால் சோகம் என்னென்னு தெரில. இப்போ ஜிடியில் பார்த்தா புரியும். L/5.9 பேரலல். 90 டிகிரிக்கு L/2.5 90 டிகிரி. நம்பர் ஆஃப் லிங்க்
ஜிடியில் வந்து எந்தெந்த இடத்துலாம் என்ன வருதோ அது நம்பர் ஆஃப் லேன்னு வரும். L equal to n squared by 9.6லாம் வருது. Deviation angle in radians. டீவியேஷன் ஆங்கிள் தான் போலாம் இப்போ என்னன்னா. சரி, இந்த 2 வேல்யூ மட்டும் பார்த்துக்குங்க. டீவியேஷன் அடுத்து இதுதான் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுதான் கண்டிப்பாக கேட்பாங்க. கேட்கறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது, 100% இருக்குது. ஹைவேல லைட்டிங் வந்து என்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணணும்? இம்பார்ட்டன்ட் ரோடாக இருந்துச்சுன்னா 30 லக்ஸு. லக்ஸுன்றது அதோட இன்டென்சிட்டியை வந்து சொல்ல ஒரு யூனிட்டு. லைட்டிங்கோட யூனிட் தான் லக்ஸு. இம்பார்ட்டன்ட் ரோடாக இருந்தால் 30, மெயின் ரோடாக இருந்துச்சுன்னா இதில் பாதி 15. அதே மாதிரி இன்னொன்றும் கேள்விப்பட்டேன், ஆனால் அதுக்கு ஆன்சர் தெரில. ஒரு லைட்டுக்கும் இன்னும் அடுத்த லைட்டுக்கும் அந்த போஸ்ட் இருக்கே, லைட் போஸ்ட்டு, அதுக்கு வந்து மினிமம் இவ்வளோவாச்சும் கேப் இருக்கணும் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதே மாதிரி அதிகபட்சம் எவ்வளோ வேல்யூ வரைக்கும் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. யாரோ சொன்னாங்க, பால்ஜியோ யாரோ சொன்னாங்க. ஆனால் வேல்யூ வந்து போச்சு. ஆனால் இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது. அது ஆனால் இது இம்பார்ட்டன்ட், இது கண்டிப்பாக கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் ரோடு 30, மெயின் ரோடு 15. நமக்கு வந்து டக்குன்னு குழப்பிடும். நமக்கு என்னென்னா, நம்ம எப்படி பழகிருப்போம்னா இம்பார்ட்டன்ட்னாலும் மெயின்னாலும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம மைண்டை வந்து பழகிருக்கோம் ஆல்ரெடி. நம்ம போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்தோன்னா மெயின் இருக்கிறதுலே மெயின் ரோடு இதுதான். நம்ம அதிகபட்சம் இந்த 2 வேல்யூ ஞாபகம் இருக்கும். எப்படின்னா நம்ம இருக்கிறதுலே மெயின் தான் படிச்சிருக்கோம். அப்போ அதிக வேல்யூ தான் மெயின் வரும் அப்படின்னு 30 போட்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம மைண்டுக்கு இம்பார்ட்டன்ட்னாலும் மெயின்னாலும் ஒன்று தான் நமக்கு யோசிச்சு வச்சுருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. இம்பார்ட்டன்ட்னா தான் 30, மெயின்னா 15 அப்படிங்க. அதுதான் இதில் மெயின். ஓகே. The effective way of parking எந்த ஆங்கிள்? இங்கே பைக்கு நம்ம நார்மல் வெஹிக்கிளுக்கெலாம் இது கிடையாது, ஆங்கிள் கிடையாது. நம்ம வந்து இது மட்டும்தான், ஃப்ளைட்டு மட்டும்தான் அந்த மாதிரி. இது எல்லாமே எஃபெக்டிவ் தான். நமக்கு தேவையான இடத்த மாதிரி நிப்பாட்டிக்கிற வேண்டியதான். இல்ல ஏர்போர்ட்ல ஏதோ இருக்கும்ல சேட்டலைட் சிஸ்டம், அது அது டிகிரி தானே கேட்பாங்க. அது வந்து இதுக்கு சிஸ்டம் கேட்க மாட்டாங்க, டிகிரி தான் கேட்பாங்க. 45 டிகிரி தான் வந்து ஏர்போர்ட்டில் இது எஃபெக்டிவ். ஹைவேஸ்ல அதானே வரும். ஆங்குலர் பார்க்கிங் தானே, சாரி ஆங்குலர் பார்க்கிங் தானே. ஆமாம், அதுவாக தான் இருக்கும், ஆங்குலராக தான் இருக்கும். அப்போ தான் ஈஸியாக வெளில எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். இந்த நமக்கு இது சொன்னாங்கல்ல பஸ் ஸ்டாண்டில், அதனால தான் ஆங்குலராகவே வச்சுருப்பாங்க. பஸ்ஸு எல்லாமே ஆங்குலராக நிப்பாட்டோம்னா ஈஸியாக அப்படி வெளில எடுத்துகிட்டு இப்படி நேராக போயிடலாம். சப்போஸ் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் நிப்பாட்டுற இடம் ஆங்குலராக இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சுன்னா அவன் வேலை மனக்கட்டு இங்கேருந்து அவன் பின்னாடி எடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் முன்னாடி லைட்டாக வந்து அப்புறம் இங்கிட்டு திரும்பி அப்புறம் முன்னாடி வந்து அப்புறம் திரும்பி அப்புறம் தான் நேராக போகணும். அப்போ ஆங்குலரில் இருந்தால் தான் பஸ்ஸை நிப்பாட்டி டக்குன்னு எடுத்துகிட்டு நம்ம வாட்டில் வெளில போக முடியும். அதனால தான் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே பஸ் நிப்பாட்டுற இடம் எல்லாமே ஆங்குலராக இருக்கும். யாரும் சொன்னாங்கல்ல நீங்கள் நடத்தும் போது. இதில் வேல்யூஸ் கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த வேல்யூஸ் என்னென்னா இந்த 2 வேல்யூ தான் கேட்பாங்க கண்டிப்பாக. இதுக்கு அடுத்து சிக்னல் வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு பார்த்தோம், அது என்ன டயமீட்டரில் இருக்குது அந்த சிக்னலோட ரவுண்டுன்னு பார்த்தோம். அதுதான் மொத்த வேல்யூவே. மற்றபடி எல்லாமே இதில் என்னென்னா டேர்ம்ஸ் மட்டும்தான். டிராஃபிக் ஐலண்ட் என்ன, ஃபஸ்ட்டு முதல்ல நிறையா டேர்ம் பார்த்தோமா, அந்த டேர்ம் எல்லாத்தையுமே மீனிங் மட்டும் புரிஞ்சால் போதும். அந்த டிராஃபிக் வால்யூமு, டிராஃபிக் டென்சிட்டி, ஆவரேஜ் டெய்லி டிராஃபிக்கு, அந்த மாதிரி இந்த வார்த்தைகளுக்கான மீனிங் எல்லாமே கேட்கலாம். மற்றபடி அதுக்கப்புறம் இன்னொன்று இதுதான் அதோட முக்கியம், கான்ஃப்ளிக் பாயிண்ட் 24, 11, 6. போத் ரோடு 2 வேவாக இருந்துச்சுன்னா 24, ஒன் வேவாக இருந்துச்சுன்னா 11,
அதாவது ரெண்டில் ஏதாவது ஒன்றே ஒன்று ஒன்வே வந்துச்சுன்னா 11, ரெண்டு சைடுமே ஒன்வே ஆக்கியாச்சுன்னா பாதி. அப்போ இதோட பாதி தான் இது, பாதிக்கு ஒன்று கம்மியாக வருது. இதோட 12 இருந்துச்சுன்னா இதோட பாதி இது, பாதிக்கு ஒன்று கம்மியாக வருது. ஏன்னா மனப்பாடமே பண்ணிக்கலாம். ஓகே. 14, 12, 6 பாதி பாதி எழுதிட வேண்டியது. 24 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு பாதி பாதி எழுதிட்டு, இது வந்து ஏதோ ஒன்று வந்து ஒன்வே ஆக்கணும்ல, அந்த ஒன்வே எதை ஆக்குறோம்னா இந்த வேல்யூ தான் ஒன்வே ஆக்குறேன் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அவ்வளோதான் முடிஞ்சு. ஒன்வே ஆன் ஒன் ரோடு, ஏதாவது ஒரு ரோடை ஒன்வே ஆக்க போகிறோம். எந்த ரோடு ஆக்க போகிறோம்? 2வேவாக இருந்ததை ஒன்வேவாக ஆக்கியாச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அவ்வளோதான் முடியும். 11 2வேவாக இருந்தது அப்படிதான் முடிஞ்சு போச்சு. இது டிராஃபிக். இதை ஆஃப் பண்ணிடவா? அது பேர் ரெக்கார்டிங் ஆச்சு.